என் குழந்தைக்கு ரொம்ப கால் வலிக்குது, விளையாடிட்டு வந்தா கால் அமுக்கி விடுன்னு சொல்றாங்க. நைட்டு தூங்கும்போது கால் உடையுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது வந்து ஃப்ளாட் ஃபுட்டா கூட இருக்கலாங்க. ஃப்ளாட் ஃபுட்ன்னு சொன்னா பயப்படாதீங்க. அத ஈஸியா நம்மளே வீட்ல கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு மக்கு தண்ணி எடுத்து உங்க குழந்தை கால்ல விட்டுட்டு, காஞ்ச தரையில நல்லா நடக்க சொல்லுங்க. அது வந்து பெருவிரல் பக்கத்துல, பெருவிரல் சைட்ல அந்த பாதத்துல வந்து ஒரு கர்வேச்சர் மாரி வரும். அதாவது அந்த க்ளோஸ் பிராக்கெட் மாரி ஒரு கர்வேச்சர் வரும். அது வந்துருச்சு அப்படின்னா, குழந்தைக்கு ஆர்ச் இருக்குன்னு அர்த்தம். அதே சில நேரங்களில் அந்த கர்வேச்சர் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக லைன் போட்ட மாதிரி இருந்ததுன்னா அது ஃபிளாட் ஃபுட் இருக்குன்ட்டு. ஃபிளாட் ஃபுட் இருக்குன்னு பயப்படாதீங்க. நீங்கள் உங்கள் மெடிக்கல் டாக்டர்ஸை பார்த்து அதுக்குள்ள ஃபுட்வேர் தனியாக இருக்குது, அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி உங்கள் ஸ்கூல் ஷூலையும் போடுற ஸ்லிப்பர்ஸ்லையும் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கூட உங்களுக்கு குழந்தைக்கு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதாங்க டோ ஸ்டாண்டிங். பேலே டான்ஸ்ல எப்படி நிற்பாங்க அதை மாதிரி உங்கள் குழந்தைய டோஸ்ல நிற்க வைங்க. முதல்ல கஷ்டமா இருக்கும், அதுக்கு வால் சப்போர்ட் வச்சு அதில் டோ ஸ்டாண்டிங் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நடக்க சொல்லுங்க. டோ ஸ்டாண்டிங்ல நடக்கும்போது என்னன்னா உங்களோட ஃபுட் மசில், தட் இஸ் பிளான்டார் ஃபேஷியா, தான் ரொம்ப முக்கியமான மசில். அந்த மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அது வீக்கா இருக்கிறதுனால தான் ஃபிளாட் ஃபுட் வருது. அந்த ஃபுட் மசில்ஸும் போன்ஸும் வீக்கா இருக்கிறதுனால தான் அந்த பொசிஷன் மாறுது. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஆர்ச்சை வந்து அது பில்டப் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை வந்து எந்தெந்த குழந்தைங்களுக்கு ஃபிளாட் ஃபுட் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.